தீபம் இதயம் வேண்டி சங்கமமாகும். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாகும். அன்பு தீபம் இதயம் வேண்டி சங்கமமாகும். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாகும். அருள்மதி பாயும் இன்று திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் வேண்டி சங்கமமாகும். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாகும். பகிரவும் நாலு நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதர்களுக்கும் இணையற்ற பலி புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயம் வேண்டி சங்கமமாகும். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாகும். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் செல்வந்தனும் ஏழை லாசரும் என்ற உவமையிலே நமக்கு கொடுக்கின்றார். இந்த செல்வந்தன் தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை தான் மட்டுமே அனுபவிக்கின்றான். அவன் ஒரு சுயநலவாதியாக வாழுகின்றான். தன்னுடைய வாசலிலே படுத்து கிடக்கின்ற ஏழை லாசருக்கு எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை. ஆகவே அவன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான் என்று இயேசு ஆண்டவர் கூறுகின்றார். அவனுடைய பெயர் கூட கொடுக்கப்படவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவக்காலத்திலே நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக இன்றைய திருப்பலியானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழுவோம். ஆதி திருச்சபையிலே தங்களிடம் இருந்ததை அனைத்தையும் அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று திருத்தூதர் பணி 3:34 வாசிக்கின்றோம். அவர்களிலே வறுமைப்பட்டவன் யாருமே இல்லையாம். அப்படியாய்
நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்காவது ஒருவருக்காவது உதவி செய்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை இந்த நேரத்திலே இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். அது மட்டுமல்லாமல் போர்மேகம் சூழ்ந்திருக்கின்ற நாடுகளிலே சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெற நம் பாவங்களை எல்லாம் ஏற்று மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையிலே உறுதி மிக்கவர்களாகவும் செயலிலே ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்லுள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார்.
அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியில் தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அன்னையின் பரிந்துரையை நாடி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு நாளை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் கேட்ட செல்வந்தன் ஏழை லாசர் என்ற உவமையிலே வந்தபடி அந்த செல்வந்தனைப் போல தன்னலத்தோடு வாழாமல் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்து வாழ்வதற்கான வரத்தை எங்களுக்கு தருவீராக. மேலுமாய் பலவிதமான கவலைகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, வியாதிகளோடு இந்த அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி அருளும். அன்னையின் பரிந்துரையின் வழியாக எங்களுடைய பாவங்களிலிருந்தும், எங்களுடைய துன்ப துயரங்களிலிருந்தும், எங்களுடைய வேதனை வியாதிகளிலிருந்தும், தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. கண்ணீரோடு வந்திருக்கின்ற நாங்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரோடு திரும்பிச் செல்லக்கூடிய வரத்தை தருவீராக. அன்னை மரியே, உம் பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக. ஆமேன். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, 1867 ஆண்டிலே ஆல்பர்ட் நோபல் என்பவர் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தார். ஒரே நேரத்திலே ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது இந்த டைனமைட் வெடிமருந்து. ஆகவே அநேக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த டைனமைட்டை வாங்கின, போர்களிலே பயன்படுத்துவதற்காக, உயிர்களை அழிப்பதற்காக. இதனால் ஏராளமான பணம் ஆல்பர்ட் நோபலுக்கு கிடைத்தது. மிகப்பெரிய பணக்காரனாக உயர்ந்தார்.
1888 ஆண்டிலே ஒரு நாள் வழக்கம்போல் ஆல்பர்ட் நோபல் காலையிலே எழுந்தவுடனே செய்தித்தாளை எடுத்து படித்தார். அதனுடைய தலைப்பு செய்தியை பார்த்தவுடனே மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். அப்படி என்ன அந்த தலைப்பிலே போடப்பட்டிருந்தது? மரண வியாபாரியான ஆல்பர்ட் நோபல் மரணம் அடைந்து விட்டார் என்று அதிலே போடப்பட்டிருந்தது. உயிரோடு இருக்கின்ற தன்னை இறந்துவிட்டான் என்று அதிலே போடப்பட்டிருப்பது கூட அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்கவில்லை. தன்னை மரண வியாபாரி என்று அழைத்திருக்கிறார்களே என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். தன்னை பற்றி மக்கள் எல்லாரும் இப்படியா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். உண்மையிலே இறந்து போனது அவரல்ல, அவருடைய சகோதரன். ஆகவே மாறுதலாகத்தான் அந்த செய்தித்தாளில் அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் தன்னை பற்றி இப்படி கேவலமாக எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்ற எண்ணம் தான் அவரை வாட்டி வதைத்தது. மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை நான் எப்படி மாற்றுவது? உயிர்களை அழித்து பணத்தை சம்பாதிக்கிறான், மனிதர்களை கொன்று பணத்தை சம்பாதிக்கின்றான் என்ற அவலமான எண்ணத்தை மக்களுடைய உள்ளத்திலிருந்து எப்படி அகற்றுவது? அன்றிலிருந்து இந்த ஆல்பர்ட் நோபல் ஒரு முடிவெடுத்தார். தன்னிடம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்று. ஆம், அன்றிலிருந்து கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய கொடுத்தார். தன்னால் எவ்வளவு முடியுமோ அப்படியாய் மக்கள் ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனாலும் கூட இன்னும் அவரிடம் மிகவும் அதிகமாகவே இருந்தது. இறுதியாக ஒரு உயிலையும் எழுதி வைத்தார் தாம் இறப்பதற்கு முன்னதாக. தன்னுடைய மீதம் இருக்கின்ற இந்த சொத்துக்களை எல்லாம், பணத்தை எல்லாம் நோபல் பரிசாக என்னுடைய பெயரிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்தார். சிறப்பாக அறிவியலிலும் அமைதிக்காகவும் போராடுகின்றவர்களுக்காக இந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, இன்றும் நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இந்த நோபல் பரிசானது சிறப்பான அறிவியலிலே வெற்றி பெற்றவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது யாரும் ஆல்பர்ட் நோபலை மரண வியாபாரி என்று நினைப்பதில்லை. மாறாக அவரை நோபல் பரிசினுடைய சொந்தக்காரர் என்றுதான் நினைக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே அருமையான ஒரு வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். செல்வந்தனும் ஏழை லாசரும். இந்த செல்வந்தன் ஏன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான்? அவன் பணக்காரனாக இருந்ததினாலேயா? இல்லை. அவன் விதவிதமாக ஆடைகளை ஆடிந்து கொண்டிருந்தானே, அதற்காகவா? அதுவும் அல்ல. ஒவ்வொரு நாளும் அவன் விதவிதமாக சமைத்து உண்டானே, அதற்காகவா? அதற்காகவும் அல்ல. வேறு எதற்காக அவன் பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டான்? அவனிடம் ஏராளமான சொத்து இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் தன்னுடைய வீட்டின் அருகிலே கிடந்த அந்த ஏழை லாசரை அவன் பார்க்கவே இல்லை. அவனை ஒரு மனிதனாக கூட பார்க்கவில்லை. அவன் ஒரு ஜடமாக, பொருளாகத்தான் நினைத்தான். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவனுடைய உள்ளத்திலிருந்து வரவில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவன் மட்டுமே சுயநலத்தோடு அனுபவித்து கொண்டிருந்தான். இது ஒன்றுதான் அவன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதற்கான காரணம். யாகப்பர் தான் எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே இப்படியாக சொல்லியிருக்கின்றார்: உங்களுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் வழியிருந்தும் அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு பாவமாகும். நமக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை நாம் செய்யவில்லை என்றால் அது நமக்கு பாவமாகும். ஏழை லாசரியன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஏழையாக வாழ்ந்ததுனாலையா? இல்லை இல்லை இல்லை. மாறாக அவன் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தான் என்பதற்காக. லாசர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? கடவுளையே நம்பி இருக்கிறவன் என்பதுதான் லாசர் என்ற பெயரினுடைய அர்த்தமாகும். ஆம், இந்த லாசர் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது கடவுளை மட்டுமே நம்பி இருந்தான். தன்னுடைய உணவுக்காக பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறவர் தனக்கும் உணவு கொடுப்பார் என்று கடவுளையே நம்பி இருந்தான். அது மட்டுமல்ல, தான் இப்படி ஏழையாக இருக்கிறோமே, துன்பப்படுகிறோமே, வேதனைப்படுகிறோமே, இந்த நிலையிலே கடவுள் என்னை வைத்து விட்டாரே என்று சொல்லி அவன் கடவுளை சபிக்கவில்லை, தூசிக்கவில்லை.
மாறாக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான், அவரையே நம்பி இருக்கிறான். அது மட்டுமல்ல, எவ்வளவோ பணம் வைத்திருந்தும் இந்த பணக்காரன் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று அந்த பணக்காரின் மீது கூட இவன் கோபப்படவில்லை. ஆகவேதான் விண்ணக வாழ்வானது அவனுக்கு கிடைத்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் 2 விதமாக தவறுகளை செய்கின்றோம். ஒன்று, செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்யாமல் இருப்பதினால் நாம் தவறுகளை செய்கின்றோம். இரண்டாவது, செய்யக்கூடாத செயல்களை, பாவங்களை செய்வதனால் நாம் குற்றங்களை செய்கின்றோம். இந்த நற்செய்தியிலிருந்து 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் இன்றைய ஓமைக்காக. ஒன்று, லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயு என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சக்கேயினுடைய வீட்டிற்கு இயேசு செல்லுகின்றார். உடனே சக்கேயு என்ன செய்கின்றான்? தன்னுடைய சொத்திலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவதாக வாக்களிக்கிறான். யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுவதாக சொல்லுகிறான். எப்பொழுது அவன் தன்னுடைய சொத்திலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறான் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறானோ அப்பொழுதே இயேசு ஆண்டவர், இந்த வீட்டிற்கு இன்றே மீட்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் மகன்தான். ஏழை லாசருக்கு மாத்திரம்தான் ஆபிரகாம் மடியிலே இருக்கக்கூடிய உரிமை உண்டு என்று நாம் நினைக்கக்கூடாது. யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ, தன்னுடைய செல்வத்தை, பணத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் ஆபிரகாமின் மடியிலே அமர்வதற்கான உரிமையை உடையவர்கள். இந்த சக்கேயும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்ததினால், தன்னுடைய சொத்திலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்ததினால் இவனை ஆபிரகாமின் மகன் என்று இயேசு அழைக்கின்றார். காரணம், இவனும் ஆபிரகாமின் மடியிலே அமர்வதற்கு உரிமை உடையவனாக மாறுகின்றான். அதே வேளையிலே லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு செல்வந்தனை பற்றி நாம் வாசிக்க முடியும். அந்த செல்வந்தன் இயேசுவிடம் வருகின்றான். தான் விண்ணகம் செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே இயேசு சொல்லுகின்றார், உனக்குத்தான் கட்டளைகள் தெரியுமே, கொலை செய்யாதே, தீமை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுகிறான், இவற்றையெல்லாம் நான் இளமை முதல் கடைபிடித்து விடுகிறேன். அப்பொழுது இயேசாண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது, நீ விண்ணகத்திற்கு செல்வதற்கு இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. என்ன அது? உன்னுடைய உடைமைகளை ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். ஆனால் அவன் ஏழைகளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் மன வருத்தத்தோடு திரும்பி சென்றான். நிச்சயமாய் இந்த செல்வந்தனுக்கு ஆபிரகாமின் மடியிலே அமர்வதற்கான உரிமை கிடைக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாமும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று திருச்சபையானது இந்த திருப்பலின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எப்பொழுது நாம் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமோ அப்பொழுது விண்ணகமானது நமக்காக திறக்கப்படுகின்றது. அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் அன்னை தெரசா பையிலே நிறைய அரிசியோடும் மற்றும் சமைப்பதற்கான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு சேரிக்கு செல்லுகிறார். அது அவருடைய வழக்கம். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த சேரியிலே ஒரு குடும்பத்திலே 2-3 நாட்களாக பசியோடு இருக்கின்ற ஒரு குடும்பத்தை அன்னை தெரசால் பார்க்கின்றார். தன்னிடம் கொண்டு வந்த அந்த அரிசி பையை அந்த தாயிடம் கொடுக்கின்றார். அந்த தாய்க்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஆனால் அந்த தாய் வாங்கின அரிசியை என்ன செய்தால், அதை 2 சமமாக பாகமாக பிரிக்கின்றாள். ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக தெருவிலே இறங்கி இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்றார். அன்னை தெரசாளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவள் இந்த அரிசியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள் என்று நினைத்தார்கள். சென்று அந்த தாய் சில நிமிடங்களிலே திரும்ப வருகின்றாள். அப்பொழுது அன்னை தெரசால் அவர்களை பார்த்து கேட்கின்றார், ஏன் இவ்வளவு வேகமாக சென்றீர்கள் என்று. அப்பொழுது அந்த தாய் கூறுகின்றாள், என்னைப் போல பசியோடு பட்டினியோடு அடுத்த தெருவிலே ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கு இந்த அரிசியை கொடுப்பதற்காகத்தான் சென்று வந்தேன் என்கின்றாள். அன்பானவர்களே, அந்த தாய் தான் வறுமையிலே வாடுகின்ற பொழுது அந்த அரிசியை முழுவதையும் தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன்னை போல பசியோடு இருக்கின்ற இன்னொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமானது அவருடைய உள்ளத்திலே எழுகின்றது. இதை கண்டு அன்னை தெரசால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நீதிமொழி ஆகமம் 19:17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது,
ஏழைகளுக்கு இறங்குகிறவன், ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன், ஏழைகளுக்கு பணம் கொடுப்பவன் கடவுளுக்கே வட்டிக்கு பணம் கொடுக்கிறானாம். கடவுள் அனைத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுப்பாராம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, ஏழை லாசர் செல்வந்தன் உவமை வழியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கற்பித்தீரே. இந்த தவக்காலத்திலே எங்களிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழக்கூடிய வரத்தை தருவீராக. இந்த ஆல்பர்ட் நோபலைப் போல ஏழைகளுக்கு இரக்கம் காட்டிய உள்ளத்தை தருவீராக. சக்கேயைப் போல மற்றவர்களுக்கு பகிர்ந்து காலக்கூடிய உள்ளத்தை தருவீராக. அன்னை தெரசாலைப் போல மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ளத்தை தருவீராக. அப்பொழுது விண்ணகத்திலே இருந்து நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீரை நிறைவாக பொழிவீர் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமின் மடியிலே அமரக்கூடிய உரிமையுடைய பிள்ளைகளாக நாங்களும் மாறுவோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆமேன். மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயிட்டிடுவாய். கருளுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம்முடைய விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவளின் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்கள், வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது
மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த திருப்பலி வழியாக நமக்கு தந்திருக்கின்ற இந்த அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நாம் அருகிலே இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் இங்கே ஒன்றாய் கலந்ததை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் புது பரிவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து செல்வந்தன் லாசர் உவமை வழியாக நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற மாபெரும் கட்டளையை நமக்கு தந்திருக்கிற தெய்வம் இவரே. இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் இன்றும் வசந்தம் என்றன் வாழ்வு தன்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், ஜீவன் வரவிலே ஜீவன் ஒரு இடம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றியோடு இறைவனை நோக்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவாய் தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற நாம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மால்மிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.